ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. இன்று ஒரு உணர்ச்சிகரமான நிகழ்வுக்குள் வர இருக்கின்றோம். ஆம் நண்பர்களே, எப்பேற்பட்ட துறவிக்கும் தாய் என்பவள் தெய்வம் அல்லவா? தெய்வத்திற்கும் மேற்பட்டவள் அல்லவா? ஆம் நண்பர்களே, சங்கரர் தாயின் இறுதி கடனுக்காக வந்து அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வுகளை தான் நாம் 2-3 நாட்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், அந்த அற்புத நிகழ்வுக்குள் செல்லலாம். துறவியாகிவிட்ட ஒருவரை அவர் தந்தை கண்டால் அந்த துறவியை வணங்குதல் வேண்டும். அதே துறவி தன் தாயை கண்டால் தன் தாயை அவர் வணங்குதல் வேண்டும். தாயின் மீது இருக்கும் பற்றுனை துறவியாலும் நீக்க முடியாது. தாயின் பெருமைதான் என்ன? சிங்கேரியில் சீடர்களுக்கு சங்கரர் பாடம் சொல்லிக் கொடுக்கையில் தன் அன்னை ஆர்யாம்பிகையின் நினைவு வந்தது அவருக்கு. தன் அன்னை மரணப்படுக்கையில் இருப்பதாகவும் தம்மையே ஒவ்வொரு கணமும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் உணர்ந்தார். கண்ணே சங்கரா, உன்னை பார்க்க ஆசை. உன்னை உலகுக்கு பிச்சையாக இட்டேன். ஆனால் நீயோ பிற பெண்களிடம் பிச்சை எடுக்கின்றாய். 8 வயதில் உன்னை கண்டதுதான். ஆனாலும் உன்னை நினைக்காமல் இருக்க முடியவில்லையே. நான் மரணப்படுக்கையில் இருக்கின்றேனே. இன்றையோ நாளையோ நான் அறியேன். அதற்குள் வந்து பார்த்து செல்ல மாட்டாயா என்றெல்லாம் அன்னை கூறும் அழுகை குரல் ஒலித்தது அவருக்கு. உடனே அங்கு சென்று தாயின் காலடியில் தன் காலடி வைத்தார். அன்னை இருக்கும் இடம் அடைந்தார். அவரை கண்டார். அம்மா, உன் மகன் சங்கரன் வந்துவிட்டேன் என்று தன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின் அருகிலே சென்று மெல்ல கூறினார். அன்னையும் கண்திறந்து பார்த்தாள். சூர்ணா நதியில் முதலை காலை கவ்விய பொழுது செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற தன் மகன் சங்கரன் வந்துவிட்டான் என்பதில் அவளுக்கு பேரானந்தம், கொள்ளை மகிழ்ச்சி. மழித்த தலை, காவி உடை, கழுத்தில் உத்ராட்சங்கள், கையில் திரிதண்டம், நெற்றியில் ஒளிவிளங்கும் திருநீர், அமைதியான சாந்தம் தவிர முகம் என்ற துறவிக்கோலத்தோடு தன் மகன் இருப்பதை கண்டார். துறவிக்கோலம் அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தன் மகன் சொன்ன வார்த்தையை மீறாது இங்கே வந்து விட்டான் அல்லவா, அதுவே அவருக்கு பெருமகிழ்ச்சி. பின்னர் தன் மகனை பார்த்து, அன்னை, என் செல்வ மகனே, நெடுநாள் கழித்து என்னை நினைத்து வந்திருக்கின்றாய். சாகும்போது வருவேன் என்று சொன்ன சொல் தவறாது வந்து விட்டாய். அது என்னுடைய பாக்கியமே. உன் புகழை, பெருமையை, ஜெகத்குருவாக விளங்கும் தன்மையை இதை சொல்ல கேட்டேன். பேரானந்தம் அடைந்தேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று அந்த வாக்குக்கு நீ அர்த்தம் கண்டுபிடித்து விட்டாய். தாயின் உடல் இடம் கொடுக்காத நிலையில் மெல்ல அவரை தன் மீது சாய்த்து கொண்டு சங்கரர், தாயே, என்னை பற்றி தவறான எண்ணம் எதுவும் கொள்ள வேண்டாம். உன் அருகில் இருந்து பணிவிடை செய்வதே எனக்கு பிடித்தமான திருப்பணி. உனக்கு செய்யும் சேவையை குற்றவேல் என கனவிலும் கருத மாட்டேன். அந்திம காலத்தில் உன் அருகில் இருந்து ஆறுதல் அளிக்கத்தான் வந்திருக்கின்றேன். இதை தவிர உனக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன்? என்னதான் செய்ய போகின்றேன்? அம்மா, எனக்கு நீ செய்த தியாகத்தையும் அனுபவித்த இன்னல்களையும் எண்ணி பார்க்கும்போது உனக்கு நான் என்ன பிரதியுபகாரம் செய்ய முடியும்? அன்னையே, நான் உன் வயிற்றில் கருவுற்ற நாள் முதலாக எத்தனை துன்பங்களை, அவை எத்தனை அளவு பெரிதாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் இன்பங்களாக அல்லவா ஆக்கி கொண்டாய். எனக்காக உண்ணாமல் உறங்காமல் எவ்வளவு நாள் கழித்திருப்பாயம்மா. உனக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை எல்லாம் ஏறெடுத்து பார்க்காது எனக்காக எத்தனை வகையான கடும் பத்தியங்களை அனுபவித்திருப்பாய். நான் கருவில் இருக்கும்போது சுமக்க முடியாமல் திண்டாடினாய். கருவில் இருந்து வெளியே வந்தபோதும் தந்தையும் இல்லாமல் நானும் இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் திண்டாடி நின்றாய். உடலால் மட்டுமா அல்லுற்றிருக்கின்றாய்? உள்ளத்தாலும் அல்லுற்றாய் அல்லவா என் அருமை தாயே. ஒரு நாள் குருகுல வாசத்தின் போது விடியற் காலம் குருவின் குடிலின் கண் வந்து அழுதாயே. நான் துறவியானதை அறிந்து அந்த துயர்தாளாமல் தேடி வந்து கண்ணீர் வடித்தாயே. இவற்றுக்கெல்லாம் நான் என்ன செய்வதம்மா? அம்மா, நான் என்ன பிரதியுபகாரம் செய்ய முடியும் என்ற அன்பு மொழிகளால் உள்ளமுருக கூறினார் சங்கரர். முற்றும் துறந்த அந்த மாபெரும் முனிவர் கண்களிலும் கண்ணீர் துளிகள் அப்போது சிந்தியது.
யாரால் தான் தாய் பாசத்தை மறக்க முடியும்? அன்னையின் இறுதி நிலையை கண்டார் சங்கரர். பரமேஸ்வரனின் திருநாமங்களை கூறலானார். அன்னைக்கு அன்பு காட்டி கைவல்யம், அதாவது மோட்சம் அளிக்குமாறு வேண்டினார். சிவகணங்கள் ஆரியாம்பிகையை அழைத்து செல்ல வந்தன. அவள் கண்களில் அந்த காட்சி தெரிந்தது. பயத்தில் பெரிய பயம் மரண பயம் அல்லவா? ஐயோ மகனே, என் முன்னே பூதகணங்கள் கூட்டமடா என்று அலறி மகனை கட்டிக்கொண்டு நினைவிருந்தாள் ஆரியாம்பிகை. தொடர்ந்து இந்த உணர்ச்சிகரமான நிகழ்வுகளை எல்லாம் நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.